Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சென்னையில் நடைபெற்ற 3 நாட்கள் சர்வதேச புத்தக கண்காட்சி நிறைவடைந்துள்ளது. இதில் 752 புத்தகங்கள் வெளிநாட்டு மொழிகளில் மொழிமாற்றம் செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தமிழக அரசு சார்பில் 2வது சர்வதேச புத்தக கண்காட்சி சென்னை நந்தம்பாக்கத்தில் 3 நாட்கள் நடைபெற்றன. பிசினஸ் டு பிசினஸ் அடிப்படையில் பதிப்பாளர்களுக்கு உதவும் வகையில் நடந்த இந்த கண்காட்சியில் இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் அரபு நாடுகள், ஆசிய நாடுகள் என 40 நாடுகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் நூல்களை பிற மொழிகளுக்கு கொண்டு செல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹிந்தி அல்லது அப்படிதான் ஒரு அடையாளம் இருந்தது. இப்பொழுது அவர்கள் இப்படி இந்த மொழி இப்போ இந்த முறை அவங்க வரும்போது சொல்கிறாங்க, தமிழ் மொழி குறித்து நிறைய இந்த ஒரு வருடத்தில் நாங்கள் தமிழ்ன்ற வார்த்தை எங்கே பார்த்தாலும் அதை படிக்க ஆரம்பித்தோம், செஞ்சோம். இந்த மொழி குறித்து அறிந்து கொள்ள தொடங்கினோம். இது உலகத்தின் மிக மூத்த மொழிகளில் ஒன்று என்றதை நாங்கள் இப்போ தான் அறிஞ்சிக்கிறோம். அப்போ இந்த மொழியில் 5000 வருடமாக இங்கே இலக்கியம் இருக்குது என்கிற போது உலகத்தின் மிக மூத்த அனுபவங்களை அல்லது தொல்காப்பியம் தொடங்கி கிராமர், இந்த மொழியில் அவ்வளோ அழகான ஒரு கிராமர் இருக்குது. அப்போ இந்த மொழி 2000-3000 ஆண்டுகளாக சிந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தமிழ் புக்ஸ், தமிழ் பப்ளிஷர்ஸை பார்க்கணுன்றதுக்காக நம்ம செலவு செய்து அவங்கள கொண்டு இங்கே இந்த அரங்கத்தை அமைச்சிருக்கோம் இல்லையா. இந்த காரணங்களால் இப்போது அது அதிகரிச்சிருக்கு. நான் சரியாக சொல்லணும்னா ஐரோப்பாவில் இத்தாலியன், ஃப்ரெஞ்சு, ஸ்லோவேனியன், அப்புறம் கிரீஸ், இந்த மொழிகளில் இந்த ஆண்டு நிறைய மொழிபெயர்ப்புகள் நடக்க தொடங்கி இருக்கிறது. நிறைய அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்ருக்குறாங்க. தமிழகத்தில் வாசிப்பு பழக்கம் அதிகம். அதேபோல் 3000 ஆண்டுகள் பழமையான தமிழ் மொழியின் நூல்கள் ஆங்கிலம் தவிர வெளிநாட்டின் மொழிகளுக்கும் செல்லாமல் இருந்த சூழலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறுகின்றனர் எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும். இந்த ஒரு புத்தக காட்சி மூலமாக டிரான்ஸ்லேஷன் கிராண்ட் அப்படின்ற ஒரு திட்டத்தை நம்முடைய அரசு செயல்படுத்தி கொண்டு வருகிறது. தமிழ் நூல்களை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்ச அரசே அதற்கான ஊக்கத்தொகையை வழங்குகின்றது. இது போன்ற பணிகளுக்காக கடந்த ஆண்டு நடைபெற்ற சென்னை சர்வதேச புத்தக காட்சியில வெளிநாட்டு பதிப்பகத்தார் மற்றும் தமிழ்நாட்டு பதிப்பகத்தாருக்கு இடையே 365 MOUs were signed last year. இந்த ஆண்டு அதை விட 2 மடங்காக 752 MOUs have been signed this year. I congratulate you. 100 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் நூல்கள் வெளிநாட்டிற்கு செல்வது பெரும் முயற்சிக்கு கிடைத்த பலன் என்றும், அதேபோல் டெல்லி, கொல்கத்தாவுக்கு பிறகு தொடர்ந்து நடக்கும் சர்வதேச புத்தக கண்காட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.